ஏன் இந்த இந்த ட்ரெடிஷ்னல் போன் செட்டிங் வந்து தவறுன்னு சொல்றீங்க? அந்த காலத்தில் வந்து வர்றதுக்கு பதிலா இவங்க மூலமா போயிட்டு வர்றதுனால டாக்டர்ஸ் ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்களா? அப்படி ஏதாவது டாக்டர் ஸ்கேம் ஏதாவது இருக்கா? இல்லை ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேம் நடக்குதா? பண்ற சர்ஜரிஸ் ஆர்த்தோபெடிக் சர்ஜரிஸ்லயும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, காம்ப்ளிகேஷன் ரேட்ஸ் இருக்கு. சர்ஜரிஸ்லையுமே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. வெல்கம் டு மெட் இன்ஃபினிட்டி. மருத்துவம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபீல்டில் ஏகப்பட்ட ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ்லேயும் பாரம்பரியம், தமிழ், ஆர்கானிக், நேச்சுரல் அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டு நிறைய தவறான சிகிச்சை முறைகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இந்த சைடு வந்து சத்து மாத்திரைங்க எதுவுமே தேவையில்லாமல் ஒரு ப்ரெக்னென்சி கொண்டு போகிறேன்னு சொல்கிறதோ, இந்த சைடு வந்து ஸ்கேனே பார்க்காம ப்ரெக்னென்சி டெலிவரி வரைக்கும் கொண்டு போகிறேன்னு சொல்கிறதோ, அந்த மாதிரி பல முறைகள் இருக்குது, பல தவறான சிகிச்சை முறைகள் இருக்குது. அது மாதிரியான ஒரு தவறான சிகிச்சை முறையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், புத்தூர் கட்டு. இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தேர்ச்சி பெற்ற ஆர்த்தோபெடிஷன் வந்திருக்கிறாங்க. நான் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்த்தோபெடிஷன்னா யார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியே ஆகணும். ஆர்த்தோபெடிஷன் அப்படின்னா எம்பிபிஎஸ் 5.5 வருஷம் படித்து ட்ரைனிங் முடித்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுவோம். எம்எஸ் ஆர்த்தோபெடிக்ஸ் ஒரு 3 இயர்ஸ், டிப்ளமா இன் ஆர்த்தோபெடிக்ஸ் ஒரு 2 இயர்ஸ், ஆர் டிஎன்பி இன் ஆர்த்தோபெடிக்ஸ் 3 இயர்ஸ் பண்ணுவோம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ணவங்கள தான் தேர்ச்சி பெற்ற ஆர்த்தோபெடிஷன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஆர்த்தோபெடிஷன் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஹீ இஸ் டாக்டர் சாமிநாதன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஸோ வணக்கம். வணக்கம் டாக்டர். புத்தூர் கட்டு இந்த சிகிச்சை முறை அப்படின்னா என்ன, இதோட ஆரிஜின்ஸ் என்ன? பொதுவாக புத்தூர் கட்டு அப்படின்னா வந்து ஒரு நோயால் அடிபடுறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த புத்தூர் கட்டு நுட வைத்தியசாலைன்னு போட்டிருக்காங்கல்ல, அங்கே போனாங்கன்னா அங்கே போய்ட்டு எக்ஸ்ரே எடுக்க மாட்டாங்க, எந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாங்க. அது ஃப்ராக்சராக இருக்கலாம், இல்லைனா ஒரு லெகமெண்ட் டேர் ஆர் மசில் டேர் ஆர் சிம்பிள் கன்ட்யூஷனாக இருக்கலாம். ஸோ என்ன ஏதுன்னே பார்க்காம அந்த அடிப்பட்ட இடத்து மேலே ஒரு மூங்கில் பிளாச் வச்சு, முட்டை வச்சு, பச்சலைன்னு சொல்கிறாங்க, அதை வச்சு கட்டு கட்டி விட்றது தான் வந்து புத்தூர் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் புத்தூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து 1881ஆம் ஆண்டு கேசவராஜு அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்டு ஒரு 4 பரம்பரையாக வந்து அதை பின்பற்றிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு பார்த்தா ஜேர்னல் ஆஃப் ஆயுர்வேதா அண்ட் இன்டகிரேட்டிவ் மெடிசன் பப்மெட் இண்டெக்ஸ் ஜேர்னல்லேருந்து கிடச்சிது அது. ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இவங்க ஒரு பப்ளிக் பர்செப்ஷன் இருக்குது. அதாவது இந்த சிகிச்சை முறை வந்து தமிழ்நாட்டில் தான் ஆரிஜின் ஆச்சு, இது வந்து தமிழ் பாரம்பரியம், இது வந்து காலகாலமாக தமிழ் வைத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக் பர்செப்ஷன் இருக்குது. நான் இதை பற்றி நாங்களும் கொஞ்சம் தேடி பார்த்தோம், விசாரித்து பார்த்தோம். நம்ம ஊர்லேயும் புத்தூர் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது, செஞ்சியில், கடலூர் பக்கம். இங்கே இருக்கிற பெரியவங்ககிட்ட கேட்கும்போது இதோட ஆரிஜின்ஸ், அதாவது இந்த புத்தூர் கட்டு இந்த ஊர்லேருந்து தான் ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த கான்க்ரீட் எவிடன்ஸஸும் இல்லை. நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தோம், தேடி பார்த்தோம். பட் கடைசியாக இந்த ஜேர்னலோட ஆன்சர் மட்டும்தான் எங்களுக்கு ஆரிஜின்ஸை பற்றி இது பண்ணுச்சு. ஸோ நீங்கள் வேறு இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கேரளா, கர்நாடகா, மும்பை வரைக்கும் இந்த ஒரு தவறான சிகிச்சை முறை வந்து பரவி விரிஞ்சு கிடக்கு. ஆமாம், இது பேர் வந்து போன் செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெடிஷ்னல் போன் செட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் போன் செட்டர்ஸ் பாம்பே, யூபி, ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இந்த ட்ரெடிஷ்னல் போன் செட்டர்ஸ் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் ஏன் இந்த ட்ரெடிஷ்னல் போன் செட்டிங் வந்து தவறுன்னு சொல்கிறீங்க? அந்த காலத்தில் வந்து ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நோயாளி அடிபடுறாங்க அப்படின்னா அப்போ ஒரு சிறப்பு சிகிச்சை கொடுக்குற மருத்துவர் வந்து அணுகுது ரொம்ப கஷ்டம். அப்போ எக்ஸ்ரே கிடையாது, சிடி, எம்ஆர்ஐ போன்ற நவீன ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் மக்களுடைய அக்செப்டன்ஸ் ஃபார் டிஃபார்மிட்டி வந்து இட் வாஸ் ஸோ ஹை. அவங்க வந்து ஒரு டிஃபார்மிட்டி இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனநிலைமையில் இருந்தாங்க. அதாவது இந்த சிகிச்சை முறை மூலமாக வர டிஃபார்மிட்டி. ஆமாம், சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு எலும்பு கூடுனா போதும், அது முன்னே கூடுனா என்ன, மேலே கீழே கூடுனா என்ன, இல்லை ஆங்குலேட்டடாகவோ இல்லை ரொட்டேட்டரி மூமெண்ட்டில் கூடினாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த காலத்தில் இருந்தாங்க. இன்வெஸ்டிகேஷன்ஸும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ நவீனமாக எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ போன்ற அதிநவீன இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம நுணுக்கமாக வந்து எலும்பு எந்த இடத்துல ஜாயிண்ட் பக்கத்து அடிபட்டிருக்கா, இல்லை நரம்பு, இரத்த குழாய் எது அடிபட்டுருக்குன்னு கண்டுபிடிச்சி தகுந்த சிகிச்சையை அளிக்க முடியும். இவங்க எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் எடுக்காமல், ஈவன் ஒரு எக்ஸ்ரே எடுத்தால் பேசிக்காக ஒரு ஃப்ராக்சர் கண்டுபிடிக்கலாம், அதை கூட எடுக்காமல் அவங்க அடிபட்டு வந்த நோயாளிக்கு முட்டை,
பச்சிலை மருந்து வச்சு கட்டு போடுறாங்க. அதுதான் எங்களால் இருக்க முடியல. அந்த சிகிச்சை முறை மூலமாக பின்விளைவுகள் நிறைய வருது, டிஃபார்மிட்டிஸ் நிறைய வருது. இந்த காலகட்டத்தில் ஒரு எழுதுவதற்கு, இல்லை வண்டி ஓட்டுறதுக்கு, இல்லை கார் டிரைவ் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் நுணுக்கமான 2 கை 2 கால் நல்லா தேவைப்படும். ஸோ அந்த டிஃபார்மிட்டி இப்போ அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய நிலைமையில் வந்து மக்கள் இல்லை. ஸோ அந்த காலத்தில் அக்செப்டன்ஸ் இருந்தது, இப்போ இல்லை. ஸோ நுணுக்கமான மருத்துவ சிகிச்சை முறை தேவை. அது அவங்க கொடுக்குறதில்ல, தவறானது நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ இருக்கிற பெட்டர் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ப்ரிசைஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் பெட்டர் அவுட்கம்ஸ், இதெல்லாம் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ், இவ்வளோ நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி பழைய மெத்தட்ஸ், அதுவும் இந்த பழைய மெத்தட்ஸில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸோடு போகணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், கண்டிப்பாக வந்து இப்போது இருக்கிற ஒரு மாடர்ன் அண்டு அதிநவீன இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது அந்த பழங்கால தவறான சிகிச்சை முறையை இப்பயுமே ஃபாலோ பண்ணிவிட்டு அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம், அதை ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து. அப்புறம் ஏன் மக்கள் இவங்க கிட்ட போகிறாங்க? நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ காம்ப்ளிகேஷன் ரேட்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க, டிஃபார்மிட்டிஸ் இதோட இந்த மாதிரி, அதாவது இந்த புத்தூர் கட்டு மாதிரியான சிகிச்சை முறையினால் டிஃபார்மிட்டிஸ் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தும் மக்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு போகிறாங்க? பொதுவாக வந்து ஃப்ராக்சர் அப்படிங்கிறத ட்ரீட் பண்ணும்போது ஃப்ராக்சர் கிளாசிஃபைட் இன்டு சிம்பிள் ஃப்ராக்சர், தட் இஸ் க்ளோஸ்டு, ஆர் காம்பவுண்ட் ஓப்பன் கம்யூனிட்டட் ஃப்ராக்சர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த சிம்பிள் ஃப்ராக்சர்ஸை வந்து நம்ம அப்படியே மாவு கட்டு போட்டால் அப்படியே கூடிடும். ஸோ அந்த ஒரு சிம்பிள் அன்டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சரை வந்து அவங்க மாவு கட்டு போட்டு குணமாக்குறது ஒரு காரணம். அதை நம்பி அதனால் எல்லா வகையான ஓப்பன் ஃப்ராக்சர்ஸ், நரம்பு அடிபட்டிருக்குது, இல்லை இரத்த குழாய் அடிபட்டிருக்குது, இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃப்ராக்சர் கூட வந்து அந்த சிகிச்சை முறையில் வந்து குணமாகும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. இன்னொன்று காஸ்ட். இந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ண நிறைய காசு ஆகும்னு நினைக்கிறாங்க. இன்னும் டியூரேஷன், சீக்கிரமாக குணமாகிடும், இங்கே போனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் கட் பண்ணுவாங்க, ஸ்கார்ஸ் வரும், தழும்பு, இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் அங்கே போகிறாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது கரெக்ட். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே விழுவுறாங்க அப்படின்னா, கீழே விழுந்து அடிபட்டு வலி இருக்கிற அந்த இடத்துல கண்டிப்பாக ஃப்ராக்சர் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு கன்டூஷனாக கூட இருக்கலாம். ஆனால் இவங்க கிட்ட போனதுக்கப்புறமா கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுக்காமல் கண்டிப்பாக இது ஃப்ராக்சர் தான் அப்படின்னு சொல்லி ஃப்ராக்சர் இருக்கிற மாதிரி நம்ப வச்சு கட்டும் போட்டு அந்த கட்டுனால தான் அந்த ஃப்ராக்சர் ஹீல் ஆச்சுன்ற ஒரு பிம்பத்தை, அந்த மாதிரி ஒரு மாயை உருவாக்கி வச்சதுனால தான் வந்து இந்த மக்கள் வந்து அந்த சிகிச்சை முறையை தேடி போகிறாங்க. கீழே ஒருத்தவங்க விழுறாங்க அப்படின்னா விசிபிளாக ஒரு டிஃபார்மிட்டி, கை உடஞ்சி தொங்குது, இல்லைனா வந்து எலும்பு வெளியில் குத்திக்கிட்டு நீட்டி நிற்குதுன்னா மட்டும்தான் அது ஃப்ராக்சர்னு சொல்ல முடியும். எந்த ஒரு பார்த்து மட்டும் ஃப்ராக்சர்னு சொல்ல முடியும். பார்த்து நேரடியாக பார்த்து. அன்டிஸ்பிளேஸ்டு சிம்பிள் ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ரே எடுத்தால் மட்டும்தான் தெரியும். எக்ஸ்ரே எடுத்தால் தான் வந்து அது டிஸ்பிளேஸ் ஆகிருக்குதா, இல்லை டிஸ்பிளேஸில் நகராமல் அதே இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த மாதிரி எடுக்காமல் எப்படி சிகிச்சை அவங்க கொடுக்குறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அதையும் நம்பி போயிட்டுருக்குறாங்க நம்ம ஆளுங்க. அதுதான், அந்த ஒரு சில ஃப்ராக்சர்ஸ் ட்ரீட் பண்ணி நல்லாகிறவங்க வந்து அவங்க அந்த ஓல்டர் பேஷண்ட்ஸ், இவங்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட்ஸ் வந்து இவங்கள்ட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் மாமா இல்லைனா சொந்தக்காரங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீ அங்கே போனீங்கன்னா நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், நான் எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு ஃப்ராக்சர் இல்லாமல் இருந்துக்கலாம், இல்லை சிம்பிள் அன்டிஸ்பிளே ஃப்ராக்சராக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஓகே. நான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்த்துருந்துருப்பீங்கள்ல? நிறைய கேஸ் பார்த்துருக்கேன் நான். இந்த மாதிரி கேஸ் ஆப்ரேட் பண்ணுறதே ஒரு வேலையாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் நான் பார்க்குற பேசுகிற நிறைய ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் எல்லாருமே யூனிஃபார்மாக சொல்கிறது இதே வார்த்தைங்க தான். இந்த மாதிரியான இடத்துக்கு போய் காம்ப்ளிகேஷன்ஸோடு வராங்க, அந்த காம்ப்ளிகேஷன்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது சர்ஜிக்கல் மெத்தட்ஸில் அப்படின்னு. ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ராக்சர் வருது அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணுறது, அதை வந்து ஆப்ரேட் பண்ணி கரெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ஃப்ராக்சர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இவங்கள்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்ற பேஷண்ட்ஸு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட்டஸில் தான் வருவாங்க. வரும்போதே டிஃபார்மிட்டி, அந்த டிஃபார்மிட்டி பார்த்தீங்கன்னா லென்த்து கம்மியாக இருக்கும், ஒன்று மேலே ஒன்று போன் ஏறிட்டு இருக்கும், இல்லைனா மால் யூனிட்டடாக இருக்கும். மால் யூனிட்டட்னால் வந்து தவறான முறையில் கூடிடுறது அந்த மாதிரி இருக்கும், இல்லை நான் யூனியன் இருக்கும். இந்த மாதிரி முறைகளில் வரும்போது அதை ட்ரீட்மெண்ட் ரொம்ப கஷ்டம் நீங்கள் சொல்கிறது போல். ஸோ மால் யூனியன் நான் யூனியன்னா என்ன? தட் ஃப்ராக்சர் யுனைட்டட் இன் ராங் பொசிஷன். ஓகே, அது மால் யூனியன். ஓகே. ஸோ ஒரு எலும்பு உடையுதுன்னா அந்த எலும்பு வந்து லென்த் அலைன்மெண்ட் ரொட்டேஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும்.
பை மீன்ஸ் ஆஃப் நான் ஆப்ரேட்டிவ் மெத்தட் ஆர் ஆப்ரேட்டிவ் மெத்தட். ஸோ ஆப்ரேட்டிவ் மெத்தட்லையோ நான் ஆப்ரேட்டிவ் மெத்தட்லையோ அது வந்து சரியான லென்த் அலைன்மெண்ட் ரொட்டேஷனில் அதை வடிவமைச்சா தான் அது கரெக்டாக வந்து கூடும். ஆனால் இங்கே போகிறதுனால அது கூடவும் மாட்டேங்குது. ஆமாம், லென்த் மாலியூனின் ஆகும், இல்லை ரொட்டேட்டரி மாலியூனின் வேறு ஆங்குலேட்டரி மாலியூனின்னு சொல்லிட்டு விதவிதமான மாலியூனின் வரும். நான் யூனியனுக்கும் வரும். நான் யூனியன்னா எலும்பு வந்து கூடாமல் போகிறது. ஓகே. பொதுவாக ஒரு எலும்பு உடஞ்சா 6 வாரத்தில் கூடிடணும். சம்டைம்ஸ் அது டிலேடு யூனியனாக கூட லேட்டாக கூட கூடலாம். பட் 9 மாதம் வரைக்கும் அது வந்து எலும்பு கூடவே இல்லை, ஒரு 3 மாதம் கண்டினியூஸ் ப்ரொக்ரஷன் ஹீலிங் இல்லை அப்படின்னா அது நான் யூனியன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேசஸும் எங்கள்கிட்ட வருது. ஓகே. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 1 or 2 கேஸஸ் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 20 வயசு பையன் ரீசெண்டாக நான் பார்த்த கேஸு. முழங்கால் கீழே 2 எலும்பு உடஞ்சி 6 மாதம் புத்தூர்கட்டு அப்படிங்கிற பேரில் வீட்டில் இருந்தார். அவர் எங்களுடைய ஆஸ்பத்திரிக்கு வரும்போது நடக்கவே முடியல. நீ ஜாயிண்ட் வந்து 20 டிகிரி தான் வந்து பெண்ட் பண்ண முடியும், நீட்ட முடியும். அவருடைய வெளிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரேஷஸ் வித் ஊண்ட் இருந்தது. அந்த புத்தூர்கட்டை அப்போ தான் நான் பிரித்தா ஃபுல் ஆஃப் ரேஷஸ். ஸோ அந்த 6 மாதத்துக்கு அப்புறமா எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அந்த ஸ்கின் ரேஷஸை ட்ரீட் பண்ணி நாங்கள் ஆப்ரேஷன் டிசைட் பண்ணுறதுக்கே 20-25 டேஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். சரியான முறையில் அவனுக்கு சிகிச்சை அளித்ததுனால 2வது நாள் அந்த பையன் எழுந்து நடந்து போயிட்டான். இதனால் அந்த 6 மாதம் வேஸ்டானதோடு முடிஞ்சுது. ஸோ சிம்பிளாக 3 நாளில் ஒரு சிகிச்சை ஒரு சர்ஜரி பண்ணி அவர் நடக்க வேண்டிய ஒருத்தரை வந்து 6 மாதம் இழுத்தடிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களோட 20 days ஆஃப் அந்த ஊண்ட் ஹீலிங்காகவும் வெயிட் பண்ண வச்சுருக்கு. ஆமாம், அந்த இன்ஃபெக்ஷன் குறையிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி ஆப்ரேட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஓகே. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு கேஸ் சொல்கிறேன். ஏன்னா இந்த கேஸ் வந்து எனக்கும் ஆர்த்தோபெடிக்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லைனாலும் இந்த கேஸை ரெஃபர் பண்ணது நான் தான். இவர் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயி. பைக்லேருந்து கீழே விழும்போது அவரோட கிளாவிக்கல் போன் ஃப்ராக்சராக இருந்தது. தட் இஸ் காலர் போன். யூஸ்வலாக காலர் போன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படாது. 98% ஆஃப் கிளாவிகுலர் ஃப்ராக்சர்ஸ் do not need சர்ஜரிஸ். ஸோ சர்ஜரியே தேவையில்லாத ஒரு இது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டாங்க, ஃப்ராக்சர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர் அப்ரோச் பண்ண போகும்போது கூட வந்திருக்கிறது வந்து பேஷண்ட்டோட பெரியப்பா. அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி புத்தூர்கட்டு போ, சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவரும் அவங்களோட வார்த்தைங்களை நம்பி இங்கே போயிருக்கிறாங்க. போனது அப்புறம் ஆஸ் யூஷுவல் கட்டு போட்டு விட்டாங்க. வச்சு கட்டு போட்டுருப்பாங்க. அதே தான். அந்த மாதிரி ஒரு கட்டு பிக்சர்ஸ் நான் ரன் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி கட்டும் போட்டு விட்டுட்டாங்க. அவங்க கட்டு போடும்போது ஹேண்டை மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஜாயிண்ட்டை மேனிப்புலேட் பண்ணி கட்டு போட்டிருக்கிறாங்க. 25 days ஆகிடுச்சு. 25 days ஆனதுக்கு அப்புறமாவும் அவரால் சுத்தமாக கையை மூவே பண்ண முடியல. தட் இஸ் இந்த ஜாயிண்ட்டை யூஸ் பண்ண முடியல. ஹீ இஸ் அ பேங்க் எம்ப்ளாயி. பைக் ஓட்டிட்டு தான் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கணும். பைக் த்ராட்டில் கொடுக்கறதோ இல்லை எதுவுமே பண்ண முடியல. ஸோ 25 நாள் வீட்டில் உட்காந்துட்டு இருந்திருக்கிறாங்க, வெயிட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறமாவும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்துருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன். நானும் கூடவே இருந்தேன் இந்த இதை ரிமூவ் பண்ணும்போது. ஸோ ரிமூவ் பண்ணி அப்போது ஃப்ராக்சர் எடுத்து பார்த்தா சர்ஜரி அப்படின்றது தேவைப்படாத ஒரு ஃப்ராக்சரை இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி 100% சர்ஜரினால் மட்டும்தான் கரெக்ட் பண்ண முடியுன்ற அளவுக்கு வந்திருக்கு கிளாவிக்கல். ஸோ கடைசியில் சர்ஜரி பண்ணியாச்சு. சர்ஜரி பண்ணி he was able to move his hands very easily. ஒரு 2 daysலேயே நல்ல ரிகவரி இருந்தது. நான் இப்போ ஒரு 10 days ஆகிடுச்சு. he is able to have அந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இப்போ தான் கிடச்சிருந்துருக்கு. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, படித்தவங்க, நல்லா படித்த ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவங்களே இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டு தவிச்சு அதுக்கப்புறமா தான் கடைசியில் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி வராங்க. நிறைய படித்த ஒரு நோயாளிகள் தான் அங்கே போயிட்டு வரதை நானும் பார்க்குறேன். என்கிட்ட வர நோயாளிகள்டையுமே நான் இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு படித்த ஒரு இளைஞன் 23 வயசு, அவன் ஷாஃப்ட் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர்னால் வந்து பாதிக்கப்பட்டு புத்தூர்கட்டு தொடையிலேருந்து கால் நுனி வரைக்கும் புத்தூர்கட்டு போட்டு வீட்டில் 1.5 மாதமாக படுத்தே இருக்கான். எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது சேம் அதே நீ ஸ்டிஃப்னஸ், காலை மடக்க முடியல, கட்டை பிரித்து பார்த்தா டிஃபார்மிட்டி, கால் வந்து குள்ளமாக இருக்குது. ஓகே. அதுக்கு சரியான சிகிச்சை முறை நெயிலிங் பண்ணி அவனை 2வது நாள் நடக்க வச்சிட்டோம். ஒருவேளை ஹாஸ்பிட்டல் பக்கமே வராமல் இவர் புத்தூர்கட்டை மட்டுமே நம்பி இருந்திருந்தாங்க அப்படின்னா ஹீலாக இருந்திருக்க சான்சஸ் இருக்கா? ஹீலாகும், மால் யூனிட்டடாக ஹீலாகும். அதனால் கால் குள்ளமாகிடும். அவர் நொண்டி நடந்துக்கிட்டு வாழ்நாள் பூரா நடந்துகிட்டு இருப்பார். இதனால் வந்து அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறைஞ்சிரும். சோஷியல் லைஃப், கல்யாணம், எதிர்காலம் எல்லாமே பாதிக்கப்பட்டுரும்.
ஸோ சின்ன சின்ன வேலைங்க, பிரேக் பிடிக்க, பைக்கில் பிரேக் பிடிக்கிறதா இருக்கட்டும், கியர் போடுறதா அந்த இருக்கட்டும், சின்ன சின்ன வேலைகளையும் அவரால் பார்க்க முடியாது. அந்த ஒரு நொண்டிகிட்டே நடக்கிறதுனால பார்க்க முடியாமல் போகலாம். சார் நீங்கள் பண்ணுற சர்ஜரிஸ், ஆர்த்தோபெடிக் சர்ஜரிஸ்லேயும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கே, காம்ப்ளிகேஷன் ரேட்ஸ் இருக்கு? நாங்கள் பண்ணுற சர்ஜரிஸ்லையுமே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பட் தட் இஸ் வெரி மினிமல், 1 or 2%. அந்த காம்ப்ளிகேஷனுமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் உள்ளே போவோம். ஸோ என்ன காம்ப்ளிகேஷன் வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியும் எங்கள்கிட்ட இருக்கும். பட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் எடுக்காமல், எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, சிடி எதுவுமே எடுக்காமல் ஒரு இன்ஜுரியை ஹேண்டில் பண்ணும்போது அதில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் மோர். அந்த அதிகமான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லாமே தவிர்க்க வேண்டிய காம்ப்ளிகேஷன்ஸ். அவங்க அந்த சிகிச்சை முறைக்கு போகலன்னா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரவே வராது. ஸோ உங்ககிட்ட தட் இஸ் ஆர்த்தோபெடிக் சர்ஜரிஸில் காம்ப்ளிகேஷன் ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றீங்க. ஆனால் அதே நேரத்தில் அங்கே வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரியான கேசஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம ஒரு சில கேசஸ் பார்த்தோம்ல, அது மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன் ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து சர்ஜரி தப்பாக போய் இல்லை ஆர் சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னா அந்த டாக்டர் மேலே கேஸ் போடுறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்குது. நிறைய கேசஸ் நடந்தும் இருக்குது. ஏன் அந்த மாதிரி இங்கே எதுவுமே நடக்க மாட்டேங்குது? இந்த புத்தூர் கட்டு போடுறவங்க கிட்ட ஏன் எதுவும் ஒரு மெடிக்கோ லீகல் ஆஸ்பெக்டே இல்லாமல் இருக்குது? ஸோ எங்கள்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு வராங்க அப்படின்னா எங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் பேர் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம், என்ன மாவு கட்டு போகிறோம், என்ன சர்ஜரி அட்வைஸ் பண்ணுறோம், என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படிங்கிறத நாங்கள் பேஷண்ட்டுக்கு சொல்லுவோம். அது அவங்க கையில் டாக்குமெண்ட்ரியாக கொடுப்போம். நாங்கள் அந்த பக்கம் அவங்க தவறான சிகிச்சை முறை கொடுக்குற புத்தூர்கட்டில் பார்த்தீங்கன்னா யார் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், ஸோ பின்விளைவுகள் என்ன எதுவுமே சொல்லாமல் எந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸஸும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. நாளைக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. நீங்கள் யாருன்னு கூட கேட்கலாம், வேற ஒரு ஆள் இருப்பாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. வேறு ஆள் இருக்கலாம். நேற்றுக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அந்த பேஷண்ட்டை நீங்கள் எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, பேரும் தெரியாது ஊரும் தெரியாதுங்கிறாங்க. டாக்டர் பேரும் தெரியாதுங்க, ஊரும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர் கிட்ட வரணும்னா மட்டும் ஆமாம், யார் என்ன படிச்சிருக்கிறாங்கன்னு. ஸோ அவங்கள அந்த மாதிரி சிகிச்சை முறை கொடுக்குறவங்க வந்து மெடிக்கோ லீகலாக நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. பட் வி ஆர் லேபிள் டு மெடிக்கோ லீகல் ஆக்ஷன் அண்ட் மெடிக்கோ லீகல் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் குவாக்ஸ். அதாவது இந்த மாதிரி போலி வைத்தியர்களுக்கு அகேன்ஸ்டாக எடுக்கிற ஆக்ஷன்ஸுமே ரொம்ப லீனியண்ட்டாக தானே இருக்குது. மிஞ்சி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சென்னையில் அந்த மாதிரி ஒரு போலி வைத்தியர்களையோ இல்லை குவாக்ஸையோ ஆக்ஷன் எடுத்ததா நான் பார்க்கல. அப்படியே எடுத்திருந்தாலும் கொஞ்ச நாள் சிறை தண்டனை, திரும்ப இன்னொரு ஊருக்கு போவான், இன்னொரு கிளினிக் போடுவான், இன்னொரு டாக்டராக. அதுதான் தொடர்ந்துகிட்டே இருக்குது இப்போ. சார் ஏன் மற்ற டாக்டர்ஸ் இதை வந்து கடுமையாக எதிர்க்க மாட்டேங்கிறாங்க? உங்களுக்குன்னு அசோசியேஷன்ஸ் இருக்கும், தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் இருக்குது. அவங்க ஏன் இதை ஒரு பெருசாக கண்டனம் தெரிவிக்கிறதோ இல்லை இந்த ஹார்ம் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் வருஷத்தில் ஒரு வாரம் வந்து எலும்பு மூட்டு வாரம் கண்டக்ட் பண்ணி அதன் மூலமாக மக்களுக்கு வந்து எலும்பு பற்றிய மருத்துவம், விழிப்புணர்வு இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இந்தமாதிரி தவறான சிகிச்சை முறைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதையும் மீறி மக்கள் போகிறாங்க, என்ன பண்ணுறது? பட் அதுவும் இல்லாமல் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் எங்களுக்கு வந்து எமர்ஜென்சிஸ் ஹேண்டில் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி வந்து தவறான சிகிச்சை முறையினால் வர நான் யூனியன், மால் யூனியன் இதை ட்ரீட் பண்ணுறது இதுலேயும் நேராக சரியாக இருக்குது. ஸோ இதை மீறி அதில் ஆர்வம் செலுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. வருஷத்தில் ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய யானையை எறும்பு கடிச்ச மாதிரி தானே ஆகும். ஸோ நம்ம பார்க்குற இந்த 3 கேசஸ்லையுமே ஒரு பேட்டர்ன் ஒன்று வருது. அதாவது அடிப்படுது, ஃப்ராக்சர் ஆகுது, டாக்டர்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான புத்தூர்கட்டுக்கு போகிறாங்க, தப்பாக மால் யூனியன் போகுது இல்லை நான் யூனியன் போகுது, அப்புறமா ஒரு காம்ப்ளிகேஷனோட ஹாஸ்பிட்டல் வராங்க. அந்த காம்ப்ளிகேஷனை சரி பண்ணுறதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு தான் டாக்டர்ஸ் சரி பண்ணுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக கேட்குறேன்னு தப்பாக எடுத்துடாதீங்க. இப்போ ஒருத்தருக்கு ஃப்ராக்சர் ஆகி டாக்டர்ஸ் கிட்ட டைரெக்டாக வர்றதுக்கு பதிலாக இவங்க மூலமாக போயிட்டு வர்றதுனால டாக்டர்ஸ் ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்களா? அப்படி ஏதாவது டாக்டர் ஸ்கேம் ஏதாவது இருக்கா, இல்லை ஹாஸ்பிட்டலில் ஸ்கேம் நடக்குதா? எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த மாதிரி ஸ்கேம் எதுவும் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. மோரோவர் ஆல் ஓவர் இந்தியா மோர் தென் 70,000 ட்ரெடிஷ்னல் போன் செட்டர்ஸ் இருக்காங்க. குவாக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறையா இருக்கிறாங்க, அதுவும் குறிப்பாக சென்னையில் ரொம்ப அதிக அளவில் இருக்கிறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே நம்மளால் முடியல. இந்த ஒரு தனிநபராக வந்து ஒரு அசோசியேஷன் மூலமாக இந்த ஒரு தவறான சிகிச்சை முறை புத்தூர்கட்டை வந்து தடுக்கிறது இல்லை முற்றிலுமாக அகற்றுறதுங்கிறது ரொம்ப கடினமான வேலை. சரி, ஐஎம்ஏன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது, எதுவாக இருந்தாலும் போர்க்கொடி தூக்குவாங்க. ஏன் இந்த இது வந்து ஒரு 50 வருஷமாக நடந்துகிட்ருக்கு, ஏன் அவங்கக்கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல? அண்ட் அது மட்டும் இல்லாமல்
நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் தமிழ்நாட்டில் படித்த எல்லா டாக்டர்ஸும் அங்கே தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த மெடிக்கல் கவுன்சிலுக்கு போகிற வழியிலேயே 2-3 புத்தூர் கட்டுன்னு சொல்லி பார்த்துருவோம். அதெல்லாம் பார்த்தும் இந்த 50-60 வருஷமாக ஒரு அசோசியேஷன் IMA அப்படிங்கிறதெல்லாம் ஏன் எதுவுமே செய்யாமல் இருக்கிறாங்க? செய்யணும், செஞ்சால் நல்லா தான் இருக்கும். அது வந்து சாரி, ஐ ஷுடன்ட் பி ஆஸ்கிங் யூ. ஒரு அசோசியேஷனை பற்றி அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு டாக்டரை கேட்கக்கூடாது தான். பட் இந்த கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா IMA இஸ் நவடேஸ் IMA வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. சோப் அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் பிஸியாக இருக்கிறாங்க. பெயிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், அடுத்து சோப்பு டப்பா பெயிண்ட் டப்பாலாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யாராச்சும் ஸ்டெப் எடுத்து இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக யாராவது வந்து இது சம்மந்தமாக ஒரு சரியான நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டேக் ஹோம் மெசேஜாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தயவு செஞ்சு இந்த மாதிரி புத்தூர் கட்டு போன்ற தவறான சிகிச்சை முறைக்கு போக வேண்டாம். நீங்கள் எலும்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால் முதல்ல டாக்டர்கிட்ட போங்க. ஒருவேளை அந்த டாக்டர்கிட்ட உங்களுக்கு உடன்பாடு இல்லையா, இன்னொரு டாக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறதுல தவறு இல்லை. தயவு செஞ்சு தவறான சிகிச்சை முறை எடுத்து காம்ப்ளிகேஷன்ஸை வரவழைச்சிக்காதீங்க. நன்றி. இது மாதிரி பல தவறான சிகிச்சை முறைகள் இருக்குது. இதை பற்றி தான் ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் கூட முன்னே வரலாம், இல்லை இந்த மாதிரி கட்டு போடுறாங்கல்ல அவங்க வந்தால் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். வி ஆர் ஓப்பன் டு எவ்ரிதிங். டூ ஃபாலோ அஸ். தேங்க்யூ.